தைரியம் இருந்தால் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் எங்கேயாவது இடத்துல கூட்டம் போட்டு சொல்லுங்க. அண்ணாமலையை நீக்கியது நான் தான் சொல்லுங்களேன். அது அந்த கூட்டணிக்கு ஒரு துளியாவது பலன் சேர்க்குமா? அந்த கூட்டணி பலவீனப்படுத்தும். இன்னைக்கு அந்த கட்சி ஜிலு ஜிலுன்னு கொஞ்சம் இருக்குன்னா அண்ணாமலைனால தான். அவருடைய துடுக்குத்தனத்தினாலேயும் அவருடைய ஆவேசம் கலந்த அரசியல்னாலையும் ஆக்ரோஷமான அரசியல்னாலையும் தான் வளர்ந்துருக்கு. அது பொதுமக்களை முகம் சுளிக்க வச்சு தள்ளி வச்சிருக்கிறது இன்னொரு பார்வை. இன்னைக்கு பல லட்சம் இளைஞர்கள் பிஜேபியில் போய் சேர்ந்தாங்கன்னா அண்ணாமலைங்கிற அந்த தனிநபரை பார்த்து தான். அப்படி ஆதரவு இருக்கிற அண்ணாமலையை நீக்கின வச்சதே நான் தான் தைரியம் தான் போய் சொல்ல முடியுமா? வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயம் எப்படி சார் சாணக்கியத்தனமா இருக்க முடியும், ராஜதந்திரமா இருக்க முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, அப்படி அவர் வந்துட்டு போய் அன்னைக்கு அறிவிச்சிருந்தாருன்னா அன்னைக்கு அதிமுகவுடைய கௌரவம் காப்பாற்றப்பட்டிருக்கும். சரி, ஆட்சியில் பங்குங்கிறது மிகப்பெரிய முடிவு. அதிமுகவுக்கு முதல் முடிவு அது. அதிமுக வரலாற்றுல நாங்கள் ஆட்சியில பங்கு தருவோம்னு சொல்றது அதிமுக வரலாற்றுல இதுதான் ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டு அரசியலுக்கே அது புதுசு. 80ல டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸும் திமுகவும். ஆளுக்கு சரிபாதி இடங்கள் எப்படி ஜெயிச்சாலும் கூட்டணி தான், ஜெயிச்சிருந்தால் கூட்டணி ஆட்சி தான், வேற வழி இல்லை. அதை மக்கள் நிராகரிச்சாங்க. கிட்டத்தட்ட 45 வருஷம் கழிச்சு அதை நீங்க திருப்பி பூத்துறீங்க. எப்படின்னு ஒரு அளவுகோல் வேணாமா? அதிமுக நிர்வாகிகள்கிட்ட முதல்ல விவாதிச்சாரா? யாருக்கிட்ட விவாதிச்சாரு? கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறேன்னு சொன்ன போது இங்க எடப்பாடி நாங்க பேசவே இல்லைன்னாரு. அமித்ஷா டிவி நிகழ்ச்சியில பேசுறாரு, அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு. யாருமே இங்க வாய் திறந்து பேசல. ஹோட்டல்ல 6 மணி நேரம் அமித்ஷாவை காக்க வச்சாரு பாத்தீங்களா? அண்ணனுக்கு கிடைச்ச அப்படிங்கிறீங்க. என்ன சாதிச்சீங்க?